Hi friends, welcome to Abhi's hashtag. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல சிம்பிளா ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் இன்னைக்கு வெஜிடபிள் சேமியா தான் செய்ய போறேன். நான் நூடுல்ஸ் சேமியா கொஞ்ச நேரம் ஊற வச்சிருந்தேன். நல்லா ஒரு 4-5 தண்ணி வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருந்தேன். இப்போ ஒரு panல கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி நல்லா சூடானதும் கொஞ்சம் சால்ட் ஆயில் போட்டுட்டு நம்ம ஊற வச்சிருந்த சேமியாவை இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கொஞ்சமாக பாயில் ஆகி ஒரு 2 நிமிஷம் குக் ஆனதுமே நல்லா வடிகட்டிட்டு இந்த மாதிரி கூல் வாட்டரில் போட்டு வச்சிடலாம். இப்போ இது நல்லா கூல் ஆனதும் அதை தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து கடுகு, ஜீரகம், அப்புறம் உளுந்து, கடலைப்பருப்பு போட்டு கொஞ்சமாக ட்ரை சில்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது நல்லா வதங்கினதும் நான் இன்றைக்கி ஒரு பாதி ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ ஆனியன் கொஞ்சம் சாஃப்டாக குக் ஆனதும் நான் ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ மசாலாவுக்கு நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர், அப்புறம் கொரியாண்டர் பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த ஆயில்லையே இந்த மசாலா நல்லா குக் ஆனதும் ஒரு சின்ன தக்காளி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தது தான் நான் சேர்த்துருக்கிறேன். இப்போ நம்ம கையில் என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கிறோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட்டு அப்புறம் கேப்சிகம் சேர்த்துருக்கிறேன். உங்ககிட்ட பீன்ஸு அப்புறம் ப்ரோக்கலிஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கோங்க. வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் குக் ஆனாலே நமக்கு அழகாக வெஜிடபிள்ஸ் குக் ஆகிரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சேமியாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம ஆல்ரெடி குக் பண்ணும்போது பாயில் ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வடிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்மளோட சேமியா எல்லாம் ரொம்ப உடஞ்சி போகலை பாருங்கள். இப்போ சேமியாவுக்கு தேவையான சால்ட் போட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. தேவைன்னா பெப்பர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. கடைசியாக கொஞ்சம் புதினா கொத்தமல்லி லீஃப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளுடைய வெஜிடபிள் சேமியா சூப்பராக ரெடியாக இருக்கு பாருங்கள். இப்போ இதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷுக்காக நான் எக்கு பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி வைக்க போகிறேன். ஸோ அதுக்காக பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு எக்கு உடச்சி விட்டு இல்லை கொஞ்சம் பெப்பர் அண்டு சால்ட்டு போட்டு 2 சைடும் நல்லா குக் ஆகுறது மாதிரி திருப்பி போட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எக்கும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள் சேமியா கொஞ்சமாக வச்சுட்டு நான் இன்றைக்கி ஃப்ரூட்ஸுக்காக பொமிக்ரேட்ஸ் மாதுளம்பழம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கும் வச்சு பேக் பண்ணிடலாம். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.